கங்கை கொண்ட சோழபுரம் அத்தியாயம் 6. இந்த காட்சி ஒன்றும் புதிதல்ல. பற்றி எரிகிற பிரச்சனைகள் வருகிற பொழுது ராஜேந்திர சோழர் அந்த பிரச்சனை நடக்கும் இடத்தை விட்டு அல்லது அது பேசப்படும் இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார். வேறு ஏதேனும் காரியங்களில் ஈடுபடுவார். மிகுந்த முக்கியமான நேரங்களில் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிற பொழுது அவர் அதை பற்றி சிந்திக்காமல் வேறு விஷயங்களை சிந்திப்பதும் விளையாட்டாக இருப்பதும் அவருடைய வழக்கம். போன முறை மேலை சாளுக்கியம் நோக்கி படை எடுக்கும் பொழுது அவர் அரண்மனை முற்றத்தில் நீர் இறைத்து வெளியே போகாமல் மர ஆப்பு வைத்து அடித்து இடுப்பு உயரம் அளவுக்கு குளம் போல செய்து அதில் மனைவியருடன் நீராடினார். கால் விரல் நகங்களை சுத்தம் செய்து கொண்டார். தலையை நுரை எழும்ப சிகக்காய் போட்டு அலம்பி பிறகு கரையேறினார். உடம்பு துடைத்து உடுத்தி திருநீறு இட்டு பூஜை செய்து வெளியே வந்ததும், நாளை நம் படைகள் மேலை சாளுக்கியம் நோக்கி நகர்கின்றன. இன்றிலிருந்து 13ஆம் நாள் நாம் மேலை சாளுக்கியத்தை முழு வெறியோடு தாக்குகிறோம் என்று கட்டளையிட்டார். குளித்ததும் ஏற்படுத்திய முடிவா அல்லது குளிப்பதற்கு முன்பே ஏற்படுத்திய முடிவா என்று அருள்மொழிபட்டனுக்கு திகைப்பாக இருந்தது. மெல்ல சந்தேகம் கேட்டபோது படையெடுப்பு நிச்சயம் என்று தெரிந்துவிட்டது. என்ன தேசம் ஏற்படும், யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள், யாருக்கெல்லாம் மிக வேதனை தரும் என்று யோசித்து என்னுடைய நஷ்ட கணக்குகளை ஒரு முறை சரிபார்த்தேன். நஷ்டங்கள் அதிகம்தான், ஆனாலும் இதை செய்தே ஆக வேண்டும் என்ற முடிவோடு எழுந்து வந்து அறிவித்தேன். ஒரு உத்வேகத்தில், ஒரு ஆவேசத்தில் எடுத்தேன், கவிழ்த்தேன் என்று ஒரு படையெடுப்பை சொல்ல முடியாது அருள்மொழி. பரமன் மழப்பாடிக்கு அவ்வளவு தொலைவு வருவது தாங்க முடியுமா? அப்பொழுது பரமன் மழப்பாடி தலைமை ஏற்கவில்லை எனில் யார் தலைமை ஏற்பார்கள்? கிருஷ்ணன் ராமனால் மேலே சாளுக்கியம் வர முடியுமா? எத்தனை முறை வந்திருக்கிறார். இந்த முறை அழைத்து போவதா அல்லது விட்டு விடுவதா? அழைத்து போனால் கொண்டாட்டமா அல்லது விட்டுவிட்டால் கொண்டாட்டமா என்று அவர் சார்பில் நான் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ராஜேந்திர சோழர் விளக்க அருண்மொழிபட்டன் நெகிழ்ந்து போனான். இவன் வெறும் மன்னன் அல்ல, சால சிறந்த பெரியோன். இவன் சாதாரண மனிதன் அல்ல, பண்டித சோழன். இவன் புலமை வெறுமே செருக்கு காட்டுவதற்கு அல்ல, மற்றவருடைய சுக துக்கங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்காக உபயோகப்படுகிறது. மாமன்னர் ராஜராஜரை விட ராஜேந்திர சோழர் இன்னும் ஒரு பிடி உயரமோ என்ற எண்ணத்தை தவிர்க்கவே முடியவில்லை. வெளியே சொன்னால் முறைத்துக் கொள்வார்கள், பதிலுக்கு அப்படி இல்லை என்று கத்துவார்கள். எதனால் அப்படி யோசிக்கிறாய் என்று ஏகடியும் பேசுவார்கள். ஆனால் உள்ளே தோன்றுகிறதை ஒருபொழுதும் எவராலும் தவிர்த்துவிட முடியாது. எனக்கு தோன்றியதைப் போல மற்றவருக்கும் வெகு நிச்சயம் தோன்றும். கோவில் மண்டபத்துக்கு வெளியே வந்து வலதுபுற சிறகு படிகளில் இறங்கி பொதுமக்களை நோக்கி போக போக மக்கள் அவரை இனம் கண்டு கொண்டு ஓ என்ற கூச்சலோடு வந்தார்கள். வயதானவர்கள் திடுக்கிட்டார்கள், பயந்து எதிர்ப்புறமாக போனார்கள். எல்லோரையும் அரவணைத்து அருகே வரச் சொன்னார். அவருக்கென்று பெரிய மரநாற்காலி போடப்பட்டது. அதில் உட்கார்ந்து கொண்டார். அவர் மடியில் வெற்றிலை பெட்டி வைக்கப்பட்டது. திறந்து பிரித்து பாக்கை போட்டு கடித்து அதக்கிக் கொண்டார். எந்த ஊர், என்ன விஷயம் என்று விசாரிக்க ஆரம்பித்தார். ஆளுக்கு ஆள் தங்களுடைய கிராமம் பற்றியும் பெயர் பற்றியும் பேச ஆரம்பித்தார்கள். ஒற்றை விரலால் அடக்கினார். நீ சொல் என்று ஒரு இளைஞனை சுட்டிக்காட்டினார். ஐயா, நாங்கள் பூந்தோட்டத்தில் இருந்து வருகின்றோம். பூந்தோட்டம் என்பது காவிரி கரையில் கடைமுகத்தில் இருக்கின்ற ஒரு செழிப்பான கிராமம். காவிரி கடந்த 11 வருடங்களாக ஒரு முறை கூட பொய்க்காமல் முழு வேகத்தில் எங்கள் ஊர் பக்கம் வருவதால் விவசாயம் நன்கு நடைபெறுகிறது. வெற்றிலைக்கு ஊடுபயிராக துவரை போடுகிறோம். நெல் நன்றாக அறுவடையாகிறது. 3 போகம் செய்ய முடியவில்லை, 2 போகம் செய்கிறோம். வீட்டுக்கென ஒரு போகத்திற்கு சோளமோ கம்போ துவரையோ காராமணியோ போட்டு வருகிறோம். எல்லார் வீட்டிலும் கரிகாய் தோட்டம் இருக்கிறது. வாழை நன்கு வளர்கிறது. வாழைத்தாரை வணிகர்களே வந்து வெட்டி கொண்டு போய் காசு கொடுத்து விட்டுகிறார்கள். நாங்கள் எல்லோரும் மாமன்னர் ராஜேந்திரர் ஆட்சியில் சிறப்பாக இருக்கிறோம். உங்கள் தந்தையார் ஒரு அற்புதமான கோவில் கட்டி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இப்பொழுதுதான் முதலாக 15 வருடங்கள் கழித்து பார்க்க வந்திருக்கிறோம். இவ்வளவு உயரத்துக்கு இந்த கோவிலை எப்படி ஐயா கட்டினார்கள்? எங்களுக்கு புரியவே இல்லை என்று அவன் வியப்போடு கேட்டான். அருகிலே ஒரு கிழவர் அதற்கு தனக்கு தெரியும் என்பது போல விடை சொன்னார். நான் அப்பொழுதே சொன்னேன், இவன் கேட்க மாட்டேன் என்கிறான். படுக்க வைத்து நிமிர்த்தி இருப்பார்களாடா,
படுக்க வைத்து கட்டியிருப்பார்கள். அப்பொழுது கட்டுதல் எளிதல்லவா? பிறகு கட்டை கொடுத்து நிமிர்த்தி இருப்பார்கள் என்று சொன்னேன். அவன் இல்லை என்று சிரிக்கிறான். உண்மையில் எப்படி கட்டினார்கள், நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. ராஜேந்திரர் இடி போல சிரித்தார். இந்த கோவிலை படுக்க வைத்து கட்டி நிமிர்த்தி நிறுத்துவது என்றால் இந்த கிராமவாசி எவ்வளவு வெள்ளையான மனம் கொண்டவர்! என்ன கல் என்ன எடை என்று தெரியாதவர். அவருக்கு தெரிந்த எடையெல்லாம் உழு கலப்பை மட்டுமே. அவர் மட்டுமல்ல, எல்லா விவசாயிகளும் வெள்ளேந்திகள்தான். பயிரோடு பேசுபவர்களுக்கு மனிதரோடு பேசக்கூட தெரியாது. கிருஷ்ணன் ராமனான சேனாதிபதி முன்பே சிறு வயதிலேயே சொல்லியிருக்கிறார், நாளை காலைக்குள் பால் புடிச்ச புடனும் என்ன புரிகிறதா என்று நெல்லை நோக்கி விவசாயிகள் அதட்டுவார்களாம். 2-3 நாட்களில் பால் பிடித்து விடுமாம். பார்த்தாயா, சொல் பேச்சு கேட்கிறது என்று சந்தோஷப்படுவார்களாம். பருவத்தால் ஏற்பட்ட மாற்றமா அல்லது இவர் சொன்னதால் ஏற்பட்டதா? எதுவாயினும் தன்னால்தான் விளைந்தது என்று அந்த விவசாயி பூரிப்படைவார். நான் சொன்னதை நீ கேட்டாயல்லவா, உனக்கு வேண்டும் மட்டும் நான் தருகிறேன் என்று முதுகு வலிக்க வலிக்க சாண உரத்தை நாலா பக்கமும் வீசுவார். விழித்து கொண்டு நெற்பயிர் இன்னும் அதிகம் கதிர்கள் தள்ளும். தகப்பன் அப்படி நெற்பயிர்களோடு பேசுகிறான் என்பதால் வீட்டிலுள்ள பெண்ணும் வீட்டிலுள்ள செம்பருத்தி பூவோடு பேசும். பாக்கியலட்சுமி என்னாடி செய்கிற? செம்பருத்தி பூ பூக்க மாட்டேன் என்கிறது. திட்டிக் கொண்டிருக்கிறேன். திட்டு திட்டு, நல்லா திட்டு, அப்பொழுதுதான் பூக்கும். வெட்டி போட்டுடுவேன் பூக்கவில்லை என்றால். 8 வயது பாக்கியலட்சுமி இடுப்பில் கை வைத்து கொண்டு சண்டை போட்டு கொண்டிருப்பாள். வீடு முழுவதும் சுற்றியும் வேலி போட்டது போல் செம்பருத்தி உள்ளங்கை அளவிற்கு பூக்கும். இந்த ஒரு மரம் மட்டும் பூக்கவில்லை எனில் பாக்கியலட்சுமிக்கு கோபம் வராதா என்று கிருஷ்ணன் ராமன் நாடகம் போல் பேச இளம் வயது ராஜேந்திரன் எகிரி குதித்து சிரித்தான். அவ்வளவு வெள்ளேந்தியா? அவ்வளவு வெள்ளையான மனமா? நான் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று குறுக்கு கேள்வியாக கிருஷ்ணன் ராமனிடம் கேட்டார். அதுதான் ஐயா தலையெழுத்து. நாம் வெள்ளையாக இருக்க முடியாது. இருந்தால் இந்த தேசம் உறுதியாக இருக்காது. யார் எது பேசினாலும் சந்தேகப்படுவது மன்னன் இயல்பு. நீ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விவசாயிக்கு நேர்பதமாக வாழ கிருஷ்ணன் ராமன் தான் சொல்லிக் கொடுத்தார். சூழ்ச்சி 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 என்று வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளியும் சூழ்ச்சியாகவே போய்விட்டது. ஒவ்வொரு நாழிகையும் எதிராளியை எடை போடுவதாகவே போய்விட்டது. இப்பொழுதும் அந்த வேலைதான் வந்திருக்கிறது. விமலாதித்தன் என்ற மடையன் என்ன செய்கிறான், என்ன செய்ய போகிறான் என்ற கவலை உள்ளே பிடித்து கொண்டது. ஆனால் வெள்ளேந்தியான இந்த மனிதர்களுக்கு நடுவே உட்கார்ந்து கொண்டிருப்பது சந்தோஷமாக இருந்தது. கோவில் எப்படி கட்டினார்கள் என்று விளக்க கூட்டம் சிறிய சப்தம் கூட எழுப்பாமல் கேட்டது. அதில் பாதி பேருக்கு புரிந்தது, பாதி பேருக்கு புரியவில்லை என்பது முகத்தில் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. இதை எப்படி சொன்னாலும் அவர்களுக்கு புரிவது கஷ்டம்தான். வேண்டுமென்றால் எப்படி கட்டினார்கள் என்று சிற்பிகளை வைத்து ஒரு மாதிரி அமைக்க சொல்லலாம் என்று சிந்தித்தார். சற்றென்று அது சரியான யோசனை என்று பட்டது. அடிக்கடி தினம் தினம் வந்து பார்க்கிறவர்களுக்கு தனியாக ஒரு மாதிரி அமைத்தால் என்ன? செம்புலியை நோக்கி திரும்பினார். செம்புலி அருகே வந்து கை கட்டி கொண்டார். மெல்ல அவர் காதில் சில பெயர்களை சொன்னார். உடனே ஆகட்டும் என்றார். செம்புலி 2 வீரர்களை அழைத்து சிற்பிகளை உடனே வர செய்தார். ராஜேந்திரருடைய அடுத்த குணம் இது. எப்பொழுது என்ன நினைத்தாரோ அதை அப்பொழுதே செய்து ஆக வேண்டும். பல்வேறு சிற்பங்களாக களிமண் மாதிரிகளாக இருந்த கோவில் எழுப்பப்பட்டதை பொம்மைகளாக செய்ய வேண்டும் என்று உள்ளுக்குள் தீர்மானித்து கொண்டார். அதை சுடுமண் பொம்மைகளாக செய்து வைக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே விமலாதித்தனை பற்றிய கவலையும் ஓடிக்கொண்டிருந்தது. விமலாதித்தன் மீது கூட தவறு இருக்காது. இந்த குந்தவை ஏதேனும் அதிக பிரசங்கித்தனம் செய்திருப்பாள். குந்தவையை அடக்கி வைக்காதது தன்னுடைய தவறு அல்ல, மாமன்னர் ராஜராஜர் செய்த தவறு. முதல் பெண் என்று செல்லம் கொடுத்து முற்றிலும் மோசமானவளாக அவளை வளர்த்து விட்டார். தன் தமக்கையைப் போல மிகுந்த கெட்டிக்காரியாகவும் சூட்சும புக்தி உடையவளாகவும் கருணை மிக்கவளாகவும் இருப்பாள் என்று தன்னுடைய தமக்கையின் பெயரை அவளுக்கு வைத்தார். ஆனால் அத்தைக்கு நேர் எதிராக இந்த குந்தவை வளர்ந்தாள். ஆங்காரம், அலட்சியம், பிடிவாதம், எடுத்தெறிந்து பேசுதல், சீற்றம், பெண் என்ற நாணத்தை விட்டுவிட்டு துக்கிரித்தனமாக அலைதல் போன்றவை அவளுடைய இயல்பாக இருந்தது. வீரமாதேவியார் காதோறும் ஒரு முறை இவளை பார்த்துவிட்டு ராஜேந்திர சோழனிடம் சொன்னார். இவர் கற்புக்கரசியாக இருக்கிறாளே, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இவள் நினைத்தால் அந்த விஷயத்தையும் தூக்கி எறிந்து விடுவாள். எதனாலேயோ அதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறாள் என்று சொன்னாள்.
கொஞ்சம் கோபத்தோடு வீரமாதேவியாரை முறைத்து பார்த்தபோது, உங்களுக்கு பெண்களை பற்றி தெரியாது, குந்தவை எதற்கும் துணிந்தவள், இதை மட்டும் உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தெள்ளத் தெளிவாக சொன்னாள். வீரமாதேவியார் மட்டும்தான் ராஜேந்திர சோழனிடம் இத்தனை உரிமையோடும் இத்தனை விவகாரமாகவும் பேச முடியும். ராஜேந்திரர் திரும்பி வந்தியத்தேவரும் அருண்மொழியும் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தபோது 2 பேரும் மூளைக்கு ஒரு திக்காய் மெல்ல அலைந்து கொண்டிருப்பதாக புரிந்தது. அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. பிரச்சனையை தன் தலையில் போட்டுவிட்டு அவர்கள் நகர்ந்து விடவில்லை. மாறாக அவர்களும் யோசிக்கிறார்கள். போய் உட்கார்ந்தால் போதும், மடமடவென்று அடுத்தபடியான விஷயங்களை 2 பேருமே தெளிவாக பேசுவார்கள். இந்த சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அற்புதமான அதிகாரிகள் கிடைத்ததுதான். ஆனால் வந்தியத்தேவர் ஒரு கோணம் என்றால் அருண்மொழிப்பட்டன் இன்னொரு கோணம். இந்த 2 கோணங்களுமே நமக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டார். கோவில் வாசலில் இருந்து வந்த இளநீரை வீரர்கள் வெட்டி கொடுக்க கிராமவாசிகள் வெட்கத்தோடு வாங்கி கொண்டார்கள். குடிக்காமல் கையிலேயே வைத்திருந்தார்கள். என்று கை உயர்த்தியதும் மடமடவென்று குடித்தார்கள். மன்னரின் செல்வாக்கு மக்கள் இளநீர் குடிப்பதிலும் தெரிந்தது. உண்பதற்கு என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க அவர்கள் புளியஞ்சாதம் என்று சொன்னார்கள். எங்கே, எனக்கு ஒரு கை கொடுங்கள் என்று சொல்ல வெட்கப்பட்டார்கள். ஐயோ, உங்களுக்கு அது எதற்கு? நீங்கள் பஞ்சபக்ஷை பரமான்மம் சாப்பிடுவீர்கள். இல்லையே, நேற்றும் எங்கள் வீட்டில் புளியஞ்சாதந்தான் என்று மன்னர் சொல்ல, அப்படியா என்று வெள்ளையாய் மறுபடியும் வியந்தார்கள். அருண்மொழிப்பட்டன் மெல்ல வந்தியத்தேவருக்கு அருகே போய் நின்று அவருக்கு அருகே குனிந்து காதோரம் பேசினான். உங்களோடு குந்தவை விஷயம் பற்றி பேச விரும்புகின்றேன். நீங்கள் பேச விரும்புகிறீர்களா அல்லது வேறு ஏதேனும் சிந்தனையில் இருக்கிறீர்களா? வந்தியத்தேவர் தாமதித்தார், நெட்டுயிர்த்தார். பிறகு மெல்ல சரி, போகலாம் என்றார். ராஜேந்திர சோழரின் தங்கையார் குந்தவை பிராட்டியார் பற்றி எனக்கு தெரியும். ஆயினும் உமது அளவு பழக்கமில்லை. அரண்மனைக்குள் என்ன நடக்கிறது என்று தெரிய எனக்கு வாய்ப்புகள் குறைவு. அதுவும் தவிர அவருடைய வாழ்க்கையில் நான் அதிகம் ஆர்வம் காட்டவில்லை. ஒரு முறை எனக்கும் அவர்களுக்கும் லேசாக சண்டை மூண்டது. ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்கு ஒரு முறை போகும்போது என் உடைவாளை கழற்றி துவாரபாலகர் மீது சார்த்திவிட்டு போனேன். உள்ளுக்குள் கருவறையில் நுழைந்து மலர் சாத்தி வணங்கிவிட்டு வெளியே வந்தபோது எனக்கு முன் போன குந்தவை பிராட்டியார் அந்த வாளை கையில் எடுத்து, யாருடைய வாள் இது, எதற்கு இங்கே இருக்கிறது என்று எகத்தாளமாக கேட்டார். நான் என்னுடைய வாள்தான் என்று சொன்னேன். என்ன வாளை இங்கே போட்டுவிட்டு போகிறீர்கள்? உங்களை போய் சேனாதிபதியாக நியமித்தார்களே என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் போய்விட்டார். சுற்றி இருந்த அவர் தோழிகள் வேண்டுமென்றே உரக்க சிரித்தார்கள். அவர்கள் வார்த்தைதான் முடிவு என்பது போல் நடந்து கொண்டார்கள். அதற்கு பதில் சொல்ல கோபம் பொங்கி எழுந்தது. வீரமாதேவியார் வேண்டாம் என்று விரல் அசைத்து அமைதியாக்கிவிட்டார். நரிவலம் போனால் என்ன, இடம் போலான் என்ன, மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி என்று நான் நகர்ந்து விட்டேன். இப்பொழுது பிரச்சனை பூதாகரமாக இருப்பதால் உங்களிடம் விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குந்தவை பிராட்டி எந்த மாதிரி? ஆபத்து களஞ்சியம், ஆணவம் பிடித்த பெண்மணி, அட்டகாசம் செய்வதற்கே இடையறாது ஆசை காட்டுகிற அநாகரிகம். அரசர் குடும்பத்து பெண் என்றால் எல்லாவித பலமும் தனக்கு இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறவர். சேடி பெண்களை, வேலையாட்களை பிறம்பால் அடிக்க முயற்சிக்கிறவர். ராஜேந்திர சோழர் என்னவெல்லாம் செய்கிறாரோ அத்தனையும் தானும் செய்ய வேண்டும் என்று முட்டாள்தனமாக ஆசைப்படுபவர். எல்லையில்லா ஆசை இது. ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறாயா? அநேகமாக ராஜராஜரிடம் இருந்து அத்தனை தளபதிகளுக்கும் இது தெரியும். ராஜேந்திர சோழருக்கு பட்டாபிஷேகம் நடந்தபோது குந்தவை தனக்கும் பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று சொன்னார். அப்படி நடத்துவது இயலாது என்று சொன்னபோது தன்னுடைய அரண்மனை வளாகத்தில் பெரிய சிங்காசனம் போட்டு காவேரியிலிருந்து ஜலம் கொண்டு வர சொல்லி, சேடிகளை விட்டு தண்ணீர் ஊட்ட சொல்லி, தானே கிரீடம் அணிந்து கொண்டு, தானே மலர் மாலை அணிந்து கொண்டு, தானே செங்கோல் வைத்து கொண்டு நான் சோழ தேசத்தின் மகாராணி என்று பிரகடனம் செய்து கொண்டார். எந்த சோழ தேசத்தின் மகாராணி என்று ராஜராஜரின் மனைவி பஞ்சவன் மாதேவி கேட்டதற்கு, சோழ தேசத்தை 2ஆக பிரித்து வடபகுதி ராஜேந்திரனுக்கும் தென்பகுதி எனக்கும் தரப்பட வேண்டும் என்று சொன்னார். 2 அடி முன்வைத்து பளிர் என்று பஞ்சவன் மாதேவி குந்தவை கன்னத்தில் அறைந்தார். என்ன என்கிற பொழுது மறுபடியும் ஒரு அறை. யாரை அடிக்கிறீர்கள் என்று சீறி சினந்த போது, சோழ தேசத்தை துண்டாட சொல்லி எவர் பேசினாலும் இப்படித்தான் ராஜேந்திரர் நடந்து கொள்வார் என்று சொல்லி மறுபடியும் ஒரு அறை விழுந்தது. சுற்றியுள்ளோர் எல்லோரும் பதறிப்போனார்கள்.
எவரும் இந்த ஒரு நடவடிக்கையை எதிர்பார்க்கவில்லை. ஐயோ ஐயோ என்று கொஞ்ச துவங்கினார்கள். அத்தனை பேரையும் ஒரு அதட்டில் விளக்கினார். இம்மாதிரி பேச்சுக்கள் இதுவே கடைசி முறை. இன்னொரு முறை உனக்கு இந்த பேச்சு வருவதாக இருந்தால் உன்னை என்ன செய்ய வேண்டுமென்று எனக்கு தெரியும் என்று பயமுறுத்திவிட்டு போனார். ராஜேந்திர சோழரின் காதுக்கு அவர் சிற்றன்னை பஞ்சவன் மாதேவியின் அடிதடி ரகளை வந்தது. சிற்றன்னை செய்தால் சரியாகத்தான் இருக்கும், அவர்கள் தவறே செய்யாதவர்கள் என்று ஒரே வார்த்தையில் அந்த விஷயத்தை விளக்கிவிட்டார். ராஜராஜருக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தம் இருந்தது. அடிக்காமல் சொல்லிக் கொடேன் என்று மெல்லியதாய் பஞ்சவன் மாதேவியை கடிந்து கொண்டார். ஆனால் அடித்து சொல்லியும் கூட அந்த பெண்மணிக்கு புரியவில்லை. என்ன காரணம்? வளர்ப்பு தவறா அல்லது பிறப்பிலேயே ஜாதக கோளாறா? இரண்டும் தான். கோளாறான ஜாதகம். பிறகு பட்டத்து அரசர் ராஜராஜ சோழரின் 14 மனைவிகளும் பட்ட மகிழ்ச்சியின் பெண் என்பதால் கொஞ்சி கொஞ்சி வைத்து கொண்டிருந்தார்கள். இவள் எல்லோரையும் மிரட்டி கொண்டிருந்தாள். ராஜராஜரும் முதல் மகள் என்பதால் அதிகம் கண்டு கொள்ளவில்லை. நடுவில் பெண் பிள்ளை, அதாவது மாதேவடிகள் என்கிற சந்திரமல்லி. ஏன் பௌத்த மதத்தை தழுவினார்? சைவ சமயம் செழித்தோங்கிய சோழ தேசத்தில் அரசர் குடும்பத்தில் ஒருவர் பௌத்த மதத்தை தழுவது நியாயமானதா? அருண்மொழி வினவினான். விட்டால் நீரும் போயிருப்பீர் அல்லவா? பௌத்தம் அத்தனை கவர்ச்சியானது. அதில் பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. அவை நடுவில் பெண் பிள்ளைக்கு ஒப்புமையாக இருந்தன. அவர் அதிகம் குந்தவையால் காயப்பட்டவர். குந்தவை ஆடுகின்ற ஆட்டத்தை பார்த்து எப்படி இருக்கக்கூடாது என்று பாடமாக எடுத்துக்கொண்டவர். அந்த பாடம்தான் பௌத்தம் நோக்கி திருப்பி இருக்கக்கூடும். 4வது பெண் பிள்ளை இவளை கண்டு கொள்ளவே இல்லை. இவளிடமிருந்து விலகி வேறு விதமாக வளர்ந்தாள். அவள் நேரடியாக போரில் ஈடுபடாமல் போருக்கு வேண்டிய கருவிகளையும் தனியங்களையும் தருகின்ற ஒரு சிற்றரசருக்கு வாழ்க்கைப்பட்டு மிக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். போர் என்று தீர்மானித்து விட்டால் முதலில் வருவது கங்கம்மா என்கிற அந்த 3வது பெண்ணினுடைய பெயர்தான். மிக எளிமையான குடும்பம் அவருடையது. அங்கே இடையராது புலவர் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும். சரி, குந்தவையாரை பற்றி சொல்லுங்கள். அவர் திருமணம் விமலாதித்தனோடு ஏன் நடந்தது? திருமணம் என்றால் என்ன அர்த்தம்? வந்தியத்தேவர் எதிர்கேள்வி கேட்டார். இதற்கு என்ன பதில் சொல்வது? திருமணம் என்றால் 2 குடும்பங்கள் இணைகின்றன என்று அர்த்தம். பெரியவர்கள் நீர் வார்த்து கொடுக்க பெண்ணை தானமாக கொடுப்பது என்று அர்த்தம். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என் வாழ்நாளில் உறுதியாக உன்னை ஏற்கிறேன் என்று அர்த்தம். உன்னை விட்டு பிரியமாட்டேன் என்று பிரதிஜ்ஞை செய்து கொள்வதாக அர்த்தம். கூடலுக்கு பிறகு திருமணம் என்றால் என்ன சொல்கிறீர்? விமலாதித்தனை ஓடி ஓடி போய் குந்தவையார் காதலித்தார்கள். எங்கிருந்து எங்கு ஓடிப்போய்? தஞ்சையிலிருந்து திருவையாறு ஓடிப்போய் அங்கு அடைக்கலமாக இருந்த விமலாதித்தனை சுற்றி சுற்றி வந்து காதலித்தார்கள். விமலாதித்தனுக்கு வேறு வழி இல்லை. கீழே சாளுக்கியத்தில் ஒட்டர்களாலும் மேலை சாளுக்கியத்தாலும் சுற்றியுள்ள நம்பிக்கை துரோகிகளாலும் அடித்து துரத்தப்பட்டு உயிர் பிழைப்பதற்காக தஞ்சைக்கு வந்து சரணடைந்திருக்கிறார். ராஜேந்திர சோழனின் பாதுகாப்பில் இருக்கிறார். ராஜராஜரும் அவனை ஆதரித்து இங்கேயே இரு, நான் ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த பக்கம் போய் உன்னை அரசனாக நியமிக்கிறேன் என்று சொல்ல அமைதியாய் காத்திருக்கிறார். இப்பொழுது ராஜரின் மகள் ஓடி வந்து காதலித்தாள். அவன் என்ன செய்வான்? பாவம், தர்ம சங்கடம்தான். குந்தவையை பற்றி தெரிந்தும் காதலித்தான். எங்கே தன்னை மிரட்டக்கூடிய புருஷன் வந்துவிடுவானோ என்ற பயந்திருந்த குந்தவைக்கு விமலாதித்தனுடைய மென்மையும் அனுசரணையும் மிகவும் பிடித்து போயிற்று. எனவே உடனடியாக திருமணம் செய் என்று பிடிவாதம் பிடித்தாள். அப்படியெல்லாம் செய்ய முடியாதம்மா, நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டும் என்று சொல்ல அதெல்லாம் செய்ய முடியாது, நான் கருவுற்றிருக்கிறேன் என்று சொன்னாள். அரண்மனை கதி கலங்கி விட்டது. அடக்கடவுளே! அருண்மொழி பதறினான். பரதகண்டம் முழுவதும் ஜெயித்த ராஜராஜர் எப்படி பதறியிருப்பார்? யோசித்து பாரும். ஒரு தகப்பனுக்கு இது எவ்வளவு பெரிய வேதனை, யோசித்து பாரும். இது உண்மையா பொய்யா? அற்புதம், சரியான கேள்வி கேட்டீர். அது உண்மை இல்லை, பொய். உடனடியாக திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பெண் சொன்ன பொய். எப்படி பொய் என்று தெரிந்தது? இது குறித்து விசாரித்து ஆட்களை அனுப்பி விமலாதித்தரே ஏன் இப்படி செய்துவிட்டீர், அடைக்கலம் கொடுத்தால் இப்படி செய்வதா என்று ராஜேந்திரர் விசாரிக்க, பூமி சத்தியமாக, என் தாய் தந்தையர் சத்தியமாக நான் இளவரசியை தொடவே இல்லை என்று அழுதபடியே சொன்னாராம். அடக்கடவுளே!
இவளிடம் வந்தால் நான் கருவுற்றிருக்கிறேன் என்று மறுபடி சொன்னாள். இப்பொழுது சிக்கல் வேறு விதமாகிவிட்டது. ஆம், யார் காரணம் என்றல்லவா வந்துவிடும். யார் காரணம் என்று வந்துவிட்டால் விமலாதித்தன் மறுத்துவிடக்கூடும் அல்லவா? இவ்வளவு தொலைவு வந்த பிறகு அவன் மறுத்து இவள் மேற்கொண்டு வேறு ஆட்டம் போட சரியா இருக்குமா? ஆகவே எல்லா அரசிகளையும் அனுப்பி, தாயே பொய் சொல்லாதே, நிச்சயமாக உனக்கு விமலாதித்தனை திருமணம் செய்து வைக்கிறேன் என்ன சொல்ற என்று கேட்டபொழுது உண்மையை சொல்லி இருக்கிறாள் அந்த பெண்மணி. கொஞ்ச ரசக்குறைவாக இருக்கிறதே. ரசக்குறைவுதான், அரண்மனை ரசக்குறைவு. இதுவே ஒரு மறவர் வீட்டில் நடந்திருந்தால் வெட்டி வீழ்த்தி இருப்பார்கள். ஒரு வேளாளர் வீட்டில் நடந்திருந்தால் அடித்து வெளியே போ என்று ஊர் விட்டு துரத்தி இருப்பார்கள். அந்தனர் வீட்டில் நடந்திருந்தால் தற்கொலை செய்து கொள் என்று சொல்வார்கள். அரச குடும்பம் என்ன செய்வது? எது செய்தாலும் ஊரில் வெறும் புரளியாக அவச்சொல்லாக வரும். அது எதிரிகளுக்கு வாய்க்கு அரிசியாக போய்விடும். எனவே உடனடியாக விமலாதித்தன் குந்தவை திருமணம் விமரிசையாக நடைபெற்றது. நிதானமாக நடக்க வேண்டிய ஒரு போர் விமலாதித்தனை மாப்பிள்ளையாக ஏற்றதும் அவருக்கு பரிசளிப்பதற்காக கீழை சாளுக்கியம் நோக்கி ராஜேந்திர சோழர் படையெடுக்க வேண்டியதாயிற்று. ராஜராஜர் சார்பில் ராஜேந்திரர் போய் கீழை சாளுக்கியம் முழுவதும் ஒரு சுற்று வந்து ஒற்றர்களை அடக்கி மேலை சாளுக்கியம் ஆட்களை துரத்தி இங்கே நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை தூக்கிலேற்றி பலரை தண்டித்து மிக சரியான ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி அங்கு விமலாதித்தனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு வந்தார். பட்டாபிஷேகம் செய்த நாளிலிருந்து 10வது மாதம் ராஜ நரேந்திரன் பிறந்தான். பிரச்சனை முடிந்து போயிற்றே. இனி ராஜ நரேந்திரன் தானே இளவரசன். அதெப்படி? கீழை சாளுக்கியத்தில் அப்படி பிரச்சனை தீராது. இந்த அம்மையார் அமைதியாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். சிங்காசனத்திற்கு அருகே இன்னொரு சிங்காசனம் போட்டு விமலாதித்தனுக்கு அருகே தானும் உட்கார்ந்து தன் கையிலும் செங்கோல் வைத்து கொண்டு தனக்கும் மெய்கீர்த்தி சொல்ல சொல்லி ரகளை செய்து விட்டார். கீழை சாளுக்கியத்தில் உள்ள சிற்றரசர்களுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. கோதாவரியை தாண்டி உள்ள சிற்றரசர்களுக்கெல்லாம் கடும் கோபம். இதென்ன குரங்கை கொண்டு வந்திருக்கிறாய் என்று காதுபடவே சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு தெளிவு இருந்தது. என்னுடைய மனைவியான குந்தவையை அவர்கள் நன்கு அறிவார்கள். ராஜராஜ சோழனுடைய தமக்கையின் பண்பும் உத்தம குணமும் கருணையும் ஆதுர சாலைகள் ஏற்படுத்திய பாங்கும் அவர்கள் மிகவும் விரும்பினார்கள். வந்தியத்தேவர் மிருதுவாக தொடர்ந்தார். குறிப்பாய் விண்ணகரங்களுக்கு குந்தவை தேவியார் நிறைய உதவிகள் செய்வது கீழை சாளுக்கியத்தில் உள்ளவர்களுக்கு புரிந்தது. கீழை சாளுக்கியத்தவர்கள் வைஷ்ணவர்கள். விண்ணகரம் என்பது வைஷ்ணவ திருக்கோவில்கள். சைவ பழமாக இருந்தாலும் வைஷ்ணவ கோயில்களுக்கு வாரி வாரி வழங்கும் தன்மை கீழை சாளுக்கியத்தவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. திருவேங்கடமுடையான் வீற்றிருக்கும் திருமலை திருப்பதிக்கு வர சொல்லி அவர்கள் பலமுறை வற்புறுத்தி கேட்டிருந்தார்கள். இவர்களும் பல காணிக்கைகளை அனுப்பி வைத்தார்கள். சோழ அரச குடும்பத்தில் பலரும் சரி, இது மட்டும் கெட்டு போயிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். ஏதேனும் தவறு நடக்கும் எனில் ராஜேந்திர சோழர் சரியான படி தீர்ப்பளிப்பார் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதில் காயம்பட்ட சில பேர் இருந்தார்கள். அவர்களை மேலை சாளுக்கியத்தினர் வளைத்து பிடித்து ஒன்றாக்கி அவர்கள் மூலம் மிக அழகிய ஒரு அரச குல பெண்ணை விமலாதித்தனை சந்திக்க வைத்து அவளை 2ஆம் முறையாக விமலாதித்தன் மணந்து கொண்டான். அந்த பெண்மணிக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. சண்டை ஆரம்பமாகிவிட்டது. அது சரி, இப்பொழுது ராஜேந்திரர் என்ன முடிவுக்கு வருவார்? ஒரே ஒரு முடிவுதான் ராஜேந்திரர் சொல்வார். என்ன என்று எதிர்பார்க்கிறேன். என்னவென்று? குந்தவையை கொன்றுவிடலாமா என்றுதான் ராஜேந்திரர் யோசிப்பார். விளையாடுகிறீர்களா? உடன் பிறந்த சகோதரி அல்லவா, அவளை கொல்ல வேண்டுமென்றா மன்னர் யோசிப்பார்? உனக்கு ராஜேந்திரரை பற்றி தெரிந்தது அவ்வளவுதான். இங்கு வந்தவுடன் நம் இருவரையும் நோக்கி அவர் கேட்கும் முதல் கேள்வி குந்தவையை கொன்றுவிடலாமா என்றுதான். அப்படி அவர் கேட்கவில்லை என்றால் அருண்மொழிப்பட்டர் வந்தியத்தேவரை நோக்கி கைத்தட்டி ஆராவரிக்கும் விதமாக கேட்டான். என்னுடைய இந்த 40 வருட அரசியல் வாழ்வை உதறிவிட்டு உத்தம சோழனின் மகன் மதுராந்தகன் போல நானும் கோவில் கணக்குகளை சரிபார்க்க போய்விடுகிறேன். அட, உடனே ரோஷம் பொத்து கொண்டு வந்து விட்டதா? உனக்கு அவ்வளவு தெரியுமா என்பது போல் நீ கேள்வி கேட்டால் எனக்கு அதைவிட அதிகமாக தெரியும் என்பதாகத்தான் உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய அபிப்பிராயத்தில், என்னுடைய அரசியல் கணிப்பில், என்னுடைய அரசியல் அறிவில் நீ வெறும் சிறு குழந்தை, கை சூப்பும் பாலகன், வெறும் குந்தாணி குண்டு.
அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே செம்புலி அவர்களை நோக்கி நடந்து வந்தது தெரிந்தது. செம்புலி அருகே வந்ததும் மடியிலிருந்து சரக்கென்று ஒரு ஓலை சுருளை எடுத்து வந்தியத்தேவரிடம் நீட்டினான். என்ன அது? வந்தியத்தேவர் வாங்காமல் செம்புலியை கேட்டார். உங்கள் இருவருக்கும் இந்த ஓலையை கொடுக்க சொன்னார். இருவருக்கும் கொடுக்க சொன்னார் என்று சொல்கிறாய். இருப்பது ஒரு ஓலை, அதை என்னிடம் நீட்டினால் எப்படி? அவர் சேனாதிபதி அல்லவா? சேனாதிபதிக்கு முதலில் கொடு. நான் நிதியமைச்சர் தானே? இல்லை, அவர் சேனாதிபதி, நீங்கள் நிதியமைச்சர் என்று பிரிவுகள் இருக்கலாம். ஆனால் வயதிலும் அறிவிலும் மூத்தவர் நீங்கள். உங்களுக்குத்தான் முதல் மரியாதை, பிறகுதான் அருள்மொழிபட்டனுக்கு மரியாதை செலுத்துவது என்பது விவரம் அறிந்த எவரும் செய்யக்கூடிய ஒன்று. அதைத்தான் நான் செய்தேன். அப்பொழுது பட்டம் வெறும் ஒப்புக்கு சப்பானி என்று சொல்கிறாயாக்கும். என்னை வம்பில் மாட்டிவிடாதீர்கள். சேனாதிபதி மிக சிறந்தவர்தான். ஆனால் 2 பேரில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் வயதில் முதிர்ந்த உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரிதான் செம்புலி, கிழவர்களுக்கு மரியாதை கொடுப்பதுதான் சோழ தேசத்தின் பண்பாடு. அருள்மொழிபட்டன் கேலி செய்தான். செம்புலி, ஓலைச்சுருளை அவரிடமே கொடு. அவர் படித்துவிட்டு மொழிக்கட்டும். பிறகு நான் பார்த்து விளக்கம் சொல்கிறேன் என்று வந்தியத்தேவர் சொன்னார். வேண்டாம் அப்பா, நீ யாரிடம் கொடுக்க வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரிடமே கொடு. நீ எடுத்த முடிவு சரி. வந்தியத்தேவர் தான் இங்கு மிகப்பெரிய அதிகாரி. அவர் அதிகாரி மட்டுமல்ல, அரசருக்கு உறவு. அவர் தமக்கையை மணர்ந்த பேரறிவாளன். அத்தான் முறை. மன்னர் மாமா என்று வாஞ்சையுடன் அழைக்கின்ற மனிதர் அல்லவா? தன் மருமகர் கடிதத்தை அவரை படிக்கட்டும் என்று 2 அடி அருண்மொழி பின்னே நடந்தான். ஓலைச்சுர வந்தியத்தேவரிடம் கொடுக்கப்பட்டது. ஓலைச்சூரலை பிரித்து படித்தார். மெல்ல அருண்மொழியுடன் நீட்டினார். அருண்மொழி அவரை பார்த்து என்ன என்று கேட்டான். படி என்று ஒரு வார்த்தையில் சொன்னார். மெல்ல பிரித்து படித்தான். குந்தவையை கொன்றுவிடலாமா? 2 வார்த்தைகள் இருந்தன. அருண்மொழிபட்டன் திகைத்து போனான். ஆச்சரியத்துடன் வந்தியத்தேவரை பார்த்தான். இது சிவன் சன்னதி. சிவன் சன்னதியில் சிவனை தவிர வேறு எவரையும் வணங்குவது முறையல்ல. எனவே உமது 2 கைகளையும் கால்களாக பாவித்து நான் கண்ணில் ஏற்றிக்கொள்கிறேன். 2 கைகளையும் பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டான். வந்தியத்தேவர் நெகிழ்ந்து போனார். குனிந்து வணங்கி அவன் முதுகை தடவினார். தலையை கோதினார். இழுத்து அருகே உட்கார வைத்து கொண்டார். என்னை பாராட்டுவது இருக்கட்டும். சொல், குந்தவையை கொன்றுவிடலாமா? கூடாது. ஏன்? ராஜ நரேந்திரனுக்காக குந்தவை உயிரோடு இருக்க வேண்டும். குந்தவையை கொன்றுவிட்டு ராஜ நரேந்திரனை என்ன செய்வதாக உத்தேசம்? அவனை அங்கு அரசராக நியமிக்க வேண்டும். விமலாதித்தன் லாய்க்கில்லாதவன். ராஜ நரேந்திரனை சிம்மாசனத்திற்கு லாய்க்கு உள்ளவனாக அங்கே திடமாக கால் ஊன்றி நிற்பவனாக நாம் செய்ய வேண்டும். வேண்டுமென்றால் குந்தவையை ராஜ நரேந்திரனிடமிருந்து பிரித்து விடலாம். மிக சிறந்த பண்டிதர்களை அவனுக்கு துணையாக வைக்கலாம். தாயை கொன்றுவிட்டு பிள்ளைக்கு பட்டம் என்றால் எங்கோ ஒரு இடத்தில் பிள்ளைக்கு வலிக்கத்தானே செய்யும். அதை செய்யக்கூடாது. செய்தது ராஜேந்திரர் என்றால் கசப்பு அதிகமாகும். கசப்பு அதிகமானால் அவனும் மேலை சாளுக்கியம் பக்கம் சாய்வான். அப்படி மேலை சாளுக்கியம் பக்கம் சாய்ந்தால் கீழை சாளுக்கியம் மேலை சாளுக்கியம் வசம் எளிதாக சிக்கிக்கொள்ளும். அப்படி கீழை சாளுக்கியம் மேலை சாளுக்கியத்தின் வசம் சிக்கிக்கொண்டால் கீழை சாளுக்கியத்திலிருந்து மேலை சாளுக்கியம் படைகள் திரட்டிக்கொண்டு தெற்கு நோக்கி திருவொற்றியூர் வரும். திருவொற்றியூர் தாக்க தொடங்கி தொண்டை நாடு நடுநாடு எல்லாம் தாண்டி தஞ்சையில் கால் வைக்கும். நாம் பலமீனமாவோம். ஒருபோதும் குந்தவையை கொன்றுவிடக்கூடாது. நாம் பலமாக இருக்க வேண்டுமென்றால் அந்த அம்மையார் உயிரோடு இருக்க வேண்டும். நாம் அந்த அம்மையாரை விட பலமும் தெளிவும் மிக்கவனாக ராஜ நரேந்திரனை மாற்ற வேண்டும். இது இந்த எளியோனுடைய எண்ணம். அற்புதமடா, அற்புதம். ஒரு நூல் காட்டினால் போதும் மொத்த சேலையின் தரத்தை சொல்லிவிட்டாய். நீ இப்படி சொன்னாய் என்று ராஜேந்திரரிடம் சொல்லிவிடுகிறேன். இருங்கள், ஏதேனும் தவறு இருக்கிறதா? இல்லையே. அப்பொழுது நீங்கள் சொன்னதாக சொல்லிவிடுங்களேன். இல்லை அருள்மொழிபட்டன், எவ்வளவு தெளிவாக இருக்கிறான் என்று நான் அவரிடம் சொன்னால் அது கூடுதல் மதிப்பு. நீ விழுந்து வணங்கினாய் அல்லவா? உனக்கு நான் ஏதேனும் பரிசு தர வேண்டுமல்லவா? இதை என் பரிசாக வைத்துக்கொள். ராஜேந்திரர் வந்தவுடன் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை நான் மனமாற உண்மையாக பாராட்டப் போகிறேன். இந்த முறை அவர் அவனை இருக்க அணைத்து கொண்டார். அவனும் அவரை அணைத்து கொண்டான். 50 வயது இளைஞனும் 65 வயது கிழவனும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு உட்கார்ந்திருப்பது அற்புதமான காட்சியாக இருந்தது.
தொலைவில் திரும்பி சட்டென்று இதை பார்த்த ராஜேந்திரர் புன்னகை செய்து கொண்டார். அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள். நான் இன்னும் வரவில்லையே என்று பரபரத்தார். ஜனங்களை நோக்கி கை கூப்பினார். மெல்ல நாற்காலி விட்டு எழுந்தார். விடை பெற்று கொண்டு வந்தியத்தேவரையும் அருண்மொழியையும் நோக்கி நடக்கத் துவங்கினார். நண்பர்கள் எழுந்து நின்றார்கள். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.